வணக்கம் மக்களே! டெலிகிராம்ல நம்ம ஒரு போல் போட்டிருந்தோம். அதுல 2 பங்குகள மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஒண்ணு என்டிபிசி, இன்னொன்னு கேஎன்ஆர்சி. இந்த 2 பங்குகள்ல நண்பர்களுடைய தேர்வு எதுவா இருந்ததுன்னா, என்டிபிசியா இருந்தது. அதனால இந்த வீடியோல நம்ம முழுக்க முழுக்க என்டிபிசிய பத்தி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ என்டிபிசி எவ்வளவோ பவர் செக்டார் பங்குகள் இருக்கும்போது, இந்த என்டிபிசி ஏன் என்னோட தேர்வா இருக்குங்கிறத பற்றி நம்ம கம்ப்ளீட்டா வந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்க டிஸ்கஸ் பண்றதுக்கு எஃபர்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா தான் வந்து நம்ம போடுற மாரி இருக்கும். ஸோ இதனால நம்ம நண்பர்கள் கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் மட்டும் நம்ம நண்பர்கள் சைட்லேருந்து போடணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அ அதே மாரி நம்ம நண்பர்களுடைய சப்போர்ட்ட தொடர்ந்து வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸ்லயும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல அவர்களுடைய ஆதரவ வந்து குடுத்துட்டு தான் இருக்காங்க. அத பார்க்கும்போது தான் ஸோ இன்னுமே வந்து நமக்கு ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டையும் வந்து நான் எதிர்பார்க்குறேன். இந்த சப்போர்ட் இருக்க இருக்க அடுத்தடுத்து புது புது விஷயங்கள செய்யறதுக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப உந்துதலா இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாரி புதுசா மேபி யாராச்சும் இந்த வீடியோவ வந்து பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பண்ணாம நீங்க கடந்து கூட வந்து போய்க்கலாம். ஸோ இப்ப நம்ம இந்த என்டிபிசிய பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ரொம்ப லென்த்தா வந்து கொண்டு போ வேண்டாம். இதுல எத்தனையோ பவர் செக்டார் பங்குகள் இருக்கு. ஸோ ஏன் வந்து நான் என்டிபிசிய தேர்வு செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா, ஸோ என்டிபிசியோட பவர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிஸ் எல்லாத்த விட அதிகப்படியான ஒரு கெப்பாசிட்டி. நம்ம அதானி எடுத்துக்கலாம், டாடா எடுத்துக்கலாம். ஸோ அதே மாரி ஜேஎஸ்டபிள்யூ, டோரண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் கூட என்டிபிசியோட பவர் கெப்பாசிட்டிக்கு பக்கத்துல கூட வந்து வர முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர் கெப்பாசிட்டிய தான் என்டிபிசி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ டோட்டல் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 84 ஜிகாவாட் கிட்ட என்டிபிசி வந்து வச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் இந்த எஃப்ஐ 26ல மட்டும் பார்த்தீங்கன்னா, 4.4 ஜிகாவாட் கெப்பாசிட்டிய வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன வேகத்துல இந்த என்டிபிசி நிறுவனம் நகர்ந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது, இவங்களுடைய கெப்பாசிட்டி அடிஷன பார்க்கும்போதே நமக்கு தெளிவா வந்து தெரியும். ஸோ இந்த ஃபுல் கெப்பாசிட்டி 84 ஜிகாவாட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, என்டிபிசியில இருக்கக்கூடிய சப்சிடரீஸ் அண்ட் இந்த ஜாயிண்ட் வென்ச்சர் இதெல்லாம் சேர்த்தி தான். இன்க்ளூடிங் இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி அந்த கெப்பாசிட்டி எல்லாம் சேர்த்தி தான். ஸோ ஓவரால் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 84 ஜிகாவாட் கிட்ட என்டிபிசி நிறுவனம் ஹோல்டு பண்றாங்க. ஸோ அது போக கேப்பெக்ஸ் டார்கெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 35,000 கோடி பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்துக்கு கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுல பெரும்பாலான கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்கும்போது, இந்த என்டிபிசி நிறுவனத்துக்கு வரப்போகுது. பேலன்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு 29,000 கோடி வந்து என்டிபிசிக்கும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்டிபிசி கிரீனுக்கும் வந்து உள்ள போறதா அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு 6,000 கோடி கிட்ட என்டிபிசி கிரீன்ல கேப்பெக்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ ஓவராலா இப்போ என்டிபிசி கிரீனோட கெப்பாசிட்டி பார்க்கும்போது ஒரு 8.9 ஜிகாவாட் கிட்ட ஸோ என்டிபிசி கிரீன் மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரெனியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டிய வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் முக்கிய நிறுவனம். அது மட்டும் இல்ல. ஸோ என்டிபிசி தான் தனியா இருக்கு. அதாவது என்டிபிசி கிரீன் தான் தனியா இருக்கு. நம்ம என்டிபிசி கிரீன தனியா கூட ஃபோக்கஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டா, ஸோ என்டிபிசி கிரீனோட ப்ரமோட்டர் பார்க்கும்போது என்டிபிசி நிறுவனமா தான் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 89% பங்குகள பார்த்தீங்கன்னா, என்டிபிசி நிறுவனம் தான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அங்க பண்ணக்கூடிய லாபம் டைரக்ட்டா வந்து இந்த என்டிபிசி நிறுவனத்துக்குள்ள தான் விழப் போகுது. ஸோ மேபி நமக்கு ஃபியூச்சர்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்டிபிசி கிரீன்ல ஏற்பட்டதுன்னா, அப்போ இதையும் வந்து தனியா நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு சோலார் அண்ட் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி புஷ் இருக்கோ, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் எனர்ஜியோட புஷ் பார்த்தீங்கன்னா, வருங்காலத்துல இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். 2032ல பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னும் வரக்கூடிய ஒரு 7 வருடத்துல 7,00,000 கோடி வரைக்கும் கேப்பெக்ஸ் பண்றதுக்கு நிறுவனம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது தான். மேபி மாறலாம். 31 ஜிகாவாட் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ தெர்மல் பவர் டெஃபினட்டா வந்து இதுல இருக்கும். தெர்மல் பவர 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனிஸ் வந்து நாங்க இந்த தெர்மல் பவர் கெப்பாசிட்டியே வைக்க போறதில்ல. ஸோ கம்ப்ளீட்டா வந்து நாங்க ரெனியூவபிளா மாறப் போறோம்னு சொன்னவங்கலாம் இப்போ அதாவது டாடா பவர் தான் சொன்னாங்க. டாடா பவர் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களும் வந்து தெர்மல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோம்னு ஓப்பனா பார்த்தீங்கன்னா, ஒரு 2 குவார்ட்டருக்கு முன்னாடியே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா, ரெனியூவபிள்ல இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் நெறையா இருக்கு. ஸோ இப்போ அதனால தெர்மல்லயும் பார்த்தீங்கன்னா, என்டிபிசி இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறாங்க. ரெனியூவபிள், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் நியூக்ளியர் இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, என்டிபிசி முதலீடு பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த இடத்துல கெப்பாசிட்டிய வளர்த்துறதுக்கான ஒரு முயற்சியிலயும் என்டிபிசி நிறுவனம் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ நியூக்ளியர் பிளான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்டிபிசி இதில ஃப்ரண்ட் ரன்னரா இருக்காங்க. ஸோ மற்ற நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, என்டிபிசிக்கு அடுத்தபடியா தான். ஸோ இவங்க அடிக்கல்லாம் வந்து நாட்டியாச்சு.
பணியும் வந்து தொடங்கியாச்சு. ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் இருக்கு. என்டிபிசி அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியர் எனர்ஜி ஒரு ஃபிர்ம் பார்த்தீங்கன்னா இருக்கு கவர்மெண்ட்டோடது. அவங்க கூட சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட்ட போட்டிருக்காங்க. அது போக ஸ்டாண்ட் அலோனாவும் என்டிபிசி பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட்ட வந்து போடுறாங்க. முதல் கட்டமா 16 இந்தியன் மாநிலத்தில 16 இந்தியன் ஸ்டேட்ஸ்ல பார்க்கும்போது, இந்த ப்ராஜெக்ட்ட வந்து உருவாக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. 30 ஜிகாவாட் பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் போர்ட்ஃபோலியோவ என்டிபிசி உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நியூக்ளியர் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு இத டிஸ்கஸ் பண்ணும்போது, உங்களுக்கு இன்னும் வந்து அதிகமா வந்து புரியறதுக்கு வரும். இந்தியா இப்ப பார்க்கும்போது 100 ஜிகாவாட் பார்த்தீங்கன்னா, 2047க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க. இது கம்ப்ளீட்டா வெறும் நியூக்ளியர் எனர்ஜிய மட்டும் பேஸ் பண்ணி வந்து ஒரு டார்கெட்ட வந்து குடுத்துருக்காங்க. அதுபோக என்டிபிசி பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்த இப்போ அவங்களும் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. இதுல 2670 மெகாவாட்டுக்கான டெண்டர் பார்த்தீங்கன்னா, 9 தெர்மல் பிளான்ட்க்கு பக்கத்துல அமைக்க போறதா குடுத்துருக்காங்க. இதுக்கு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, போட்டி போட்டுட்டு இருக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக. இதெல்லாம் தாண்டி இப்ப இந்த பவர் செக்டார பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பவர் ஜெனரேஷனோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்துருக்கோம். பவர் ஜெனரேஷனோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கும்? ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் தாண்டி என்டிபிசி கிட்ட என்டிபிசி மைனிங் லிமிடெட்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இது என்டிபிசியோட சப்சிடரி. இதில பார்த்தீங்கன்னா, கோல வந்து மைன் பண்றாங்க. 5 ஆப்பரேஷனல் மைன்ஸ் பார்த்தீங்கன்னா, என்டிபிசி நிறுவனத்துக்கு கீழ இருக்கு. 3 பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், இன்னொன்னு ஒடிஷா, இன்னொன்னு சத்தீஸ்கர்ல இருக்கு. இந்த கோல் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அவங்களுடைய தெர்மல் பவர் பிளான்ட்க்கு யூஸ் பண்றாங்க. பேலன்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, புது ப்ராஜெக்ட் வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அதுதான் கோல் கேசிஃபிகேஷன் ப்ராஜெக்ட். இதன் மூலியமாவும் அவங்க பிசினஸ டைவர்சிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. என்டிபிசிங்கிறது தெரிய வருது. இப்போ எல்லாம் பார்த்தாச்சு. இந்த பவருக்கான தேவை எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்ட்டுங்கிற ஒரு கேள்வி வரும்போது, இந்த டேட்டா சென்டர் அண்ட் ஏஐ இதுதான் இந்த பவர் செக்டார அடுத்த கட்டத்துக்கு புஷ் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்பவே சும்மாவே பார்த்தீங்கன்னா, யூனிட்டோட பிரைஸ் வந்து அதாவது ஒரு யூனிட் கரண்டோட பிரைஸ் வருஷம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்துட்டு தான் வந்துட்டு இருக்கும். நம்ம வீடுகளுக்கு ஒரு மாரி இருக்கும். பட் நமக்கும் வந்து பில் ஏறிட்டு தான் இருக்கு. கமர்ஷியல் லைன் இந்த மாரிலாம் போம்போது கரண்டோட விலை உயர்ந்துட்டே தான் வந்து இருந்துட்டு இருக்க போகுது. இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கரண்ட் ஒரு யூனிட்டோட பிரைஸ் பார்க்கும்போது ரூ. 4.90 கிட்ட இருக்கு. இதுவே போன வருஷம் ரூ. 4.67 கிட்ட இருக்கு. ஒரு பக்கம் ஜெனரேஷன் பார்க்கும்போது பவர் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து உயர்ந்துட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் பிரைஸும் ஸ்லோவா பார்த்தீங்கன்னா உயர்ந்துட்டே இருக்கு. இது இந்த நிறுவனத்தோட வளர்ச்சியை தான் நமக்கு எடுத்து வந்து காட்டுது. இப்போ டேட்டா சென்டர் அண்ட் ஏஐக்கு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அதாவது இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பெரிய அளவுக்கு வந்து தேவைப்படுது. உதாரணத்துக்கு அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, 2030க்குள்ள இப்ப இருக்கக்கூடிய பவர் கெப்பாசிட்டிய விட டபுள் த டைம் அதிகமா பவர் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லங்க, அமெரிக்கால சாண்டா கிளாரால ஒரு 2 டேட்டா சென்டர் மிகப்பெரிய ஒரு டேட்டா சென்டர் பவர் சப்ளை இல்லாம இயங்க முடியாம இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. பவர் சப்ளை பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய யுட்டிலிட்டி மறுக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா, அதுல நெறைய இடர்பாடுகள் இருக்கு. பவர் டிரான்ஸ்மிஷன் லைன் வேணும். இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு காரணம். அதுபோக 1 ஜிகாவாட் டேட்டா சென்டருக்கு கொடுக்கக்கூடிய பவர்னால கிட்டத்தட்ட 10,00,000 வீடுக்கு கரண்ட்ட வந்து கொடுக்க முடியும் அப்படின்ட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா சென்டர் புஷ் இருக்க போகுது. அதுவும் குறிப்பா இந்தியால பெரிய அளவுக்கு இந்த டேட்டா சென்டர் புஷ் இருக்கும். ஏன்னா, இப்போதைக்கு நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து நம்ம நாட்டிலேயே இந்த டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டிய வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம ரிலையன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். மிகப்பெரிய ஒரு டேட்டா சென்டர ஜாம்நகர்ல உருவாக்குறாங்க. 2வது ஆந்திராலயும் வந்து உருவாக்க போறாங்க. டாடா, டிசிஎஸ் பார்க்கும்போது ஒரு 1 ஜிகாவாட்கான டேட்டா சென்டர் போடுறாங்க. கூகுள், அதானி, ஏர்டெல் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் பெரும் நிறுவனங்கள் இந்த டேட்டா சென்டர்ல குதிக்கிறாங்க. அதுபோக இன்னும் சின்ன சின்ன நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா சென்டர வந்து உருவாக்குறதுக்கான ஒரு முனைப்புல இருக்காங்க. அதுல ஆனந்த்ராஜ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கும். அந்த நிறுவனமும் ஆந்திரால டேட்டா சென்டர் வந்து அமைக்க போறதா ஒரு செய்திய குடுத்திருக்காங்க. பட் இது ரொம்ப பெருசு இல்ல. ஒரு நார்மலான ஒரு டேட்டா சென்டர் அமைக்க போறாங்க. இவங்களெல்லாம் தாண்டி இன்னும் பல டேட்டா சென்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுல வந்து குவியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அதிகமா வந்து இருக்கு. இந்த மாரி டேட்டா சென்டர் வர வர கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, பவர் கெப்பாசிட்டி தொடர்ந்து உயர்ந்துட்டே இருக்கும். வெறும் இந்த பவர் ஜெனரேஷன் கம்பெனி மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு உயரத்த வந்து தொடாது. இந்த பவர் ஜெனரேஷன் ஃபெசிலிட்டிய உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் ஸ்னைடர், சிமென்ஸ் போன்ற நிறுவனங்களுக்கான தேவையும் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வந்து உயரும். அதெல்லாம் போக இந்த தெர்மல் பவர் அந்த டர்பைன் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய இந்த பெல் போன்ற நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா, இதில பெரிய அளவுக்கு பயன்பெறும். கூடவே
பவர் கிரிட் அதுக்கப்புறம் இந்த பிஜி இன்வீட் போன்ற நிறுவனங்களும் பயன்பெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த டேட்டா சென்டர் அண்ட் ஏஐ இதன் காரணமாக தொடர்ந்து வந்து பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி உயர்ந்துட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதை பூர்த்தி செய்வதில் முதன்மையான இடத்துல என்டிபிசி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டாவது ஒரு தேர்வாக டாடா பவரும் கையில் வச்சுருக்கோம். ஸோ டாடா பவர் ஏன் வந்து சூஸ் பண்ணியிருக்கோன்னா, வெளியே வந்து அவன் சப்ளை பண்ணுறானோ இல்லையோ லோக்கலில் இப்போ டிசிஎஸ் மேபி வந்து ஒரு டேட்டா சென்டர் வந்து கட்டமைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பவர் சப்ளை யார் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா டாடா பவரே வந்து பண்ணுறதுக்கான வழிகளையும் டாடா நிறுவனம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராஜெக்டை அவங்களுக்குள்ளேயும் மேக்ஸிமம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது டாடா பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி. ஸோ ஓவராலாக நம்ம ஃப்யூச்சர் எடுத்து நம்ம பார்க்கும்போது பவரோட தேவை இப்போ இருக்கிறத விட டபுள் த டைம்ஸ் வந்து அதிகமாகும். அதை கருத்தில் கொண்டு தான் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் இந்த பவர் ஜெனரேட்டர் நிறுவனங்கள் பார்க்கும்போது தொடர்ந்து இந்த இடத்துல வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பண்ணிகிட்டே வந்து இருக்காங்க. ஸோ அதனால நம்ம பவர் செக்டார் கம்பெனிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது இப்போதைக்கு நமக்கு அட்ராக்டிவான இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனம் ஒன்று என்டிபிசி. இப்போ வந்து டாடா பவரில் கூட நமக்கு பெருசாக வந்து ஒரு சான்ஸ் இல்லை. மேபி அது ஒரு 350க்கு கீழே வந்தால் கூட நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி கூட கிடைச்சிது. அதை பற்றி நம்ம பாஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம 330 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு கீழே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 300க்கு கீழேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த என்டிபிசியில் வந்து கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த பங்கும் ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் இருக்குது. நடுவில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தாலும் இப்போ ஒரு சைட்வே தான் இந்த என்டிபிசியில் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வே இந்த என்டிபிசியில் ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ இதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஸ்லோவாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இதில் ஒரு வாய்ப்பு இருக்கே தவிர பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. இதுவும் ஒரு லார்ஜ் கேப் பங்கு. ஸோ நீண்ட கால பிளான் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் நாளைக்கு நடக்க போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷமாச்சு இதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் பொறுமை காத்து பொறுமையாக வந்து நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணினாலே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை லாங் டேர்மில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இதுதான் என்னுடைய ஒரு ரீசன் இந்த என்டிபிசியில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி நான் 180ல் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போவும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பவர் செக்டாரோட தேவை தொடர்ந்து லாங் டேர்மில் உயர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருக்குது. ஸோ டேட்டா சென்டர் புஷ் எப்படி இருக்குது, ஸோ இந்த ஓப்பனிங்கை எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்விடியா சிப் எத்தனை விற்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ டெஃபினட்டாக இந்த இடத்துல ஒரு டெவலப்மெண்ட் நடக்கும். பட் உடனே வந்து நடக்காது. ஸோ நடக்கிறதுக்கான காலம் அதிகமாக இருக்குது. ஸோ இது நடந்ததுக்கப்புறம் நம்ம போய் இந்த இடத்துல என்ட்ரி ஆகுறதுல எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை. நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம போய் உட்காரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வியூவாக இருக்குது. ஸோ அப்படி தான் இந்த என்டிபிசியில் வந்து நான் இப்போ உட்காந்துருக்கேன். ஸோ கம்பெனியோட ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பெனியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் கரண்ட்டோட தேவை எப்படி இருக்கும், மின்சாரத்தோட விலை எப்படி இருக்குங்கிறதையும் பேசியிருக்கோம். மின்சாரத்தோட விலையும் தொடர்ந்து உயர்ந்துகிட்டே தான் இருக்க போகுது. இதெல்லாம் தாண்டி நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த காலாண்டில் பார்க்கும்போது அவங்க லாபம் குறைஞ்சிருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் அவங்களுடைய லாபம் தொடர்ந்து ஏறிட்டே தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரெவன்யூ ஒரு பக்கம் வளர்ச்சியை கொடுத்துட்ருக்கு, லாபம் ஒரு பக்கம் பார்க்கும்போதும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்ருக்கு. இதுவே நம்ம 2024 ஃபினான்ஷியல் இயரில் 21,332 கோடியாக இருந்திருக்கு. இதே 2025 பார்க்கும்போது 23,953 கோடியாக இருக்குது. தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி இருந்துகிட்டே தான் வந்துட்டுருக்கு. அதனால் ஸோ ஃப்யூச்சரில் இதை விட ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. ஸோ என்டிபிசியை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பல விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபர்தராக இன்னும் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. நம்ம அப்பப்போ வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அந்த கேள்விகளையும் அப்டேட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க. ஜஸ்ட் இந்த பை பண்ணுறது செல் பண்ணுறதை தாண்டி ஸோ பேலன்ஸ் வேறு சந்தேகம் இருந்ததுன்னா, கம்பெனி பற்றியான தகவல் தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.